சரி, நியாயம்தான். உங்க பொண்ணை முதல்ல சஞ்சய்க்கு தானே நிச்சயம் பண்ணிருந்தீங்க, அப்புறம் தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப நான் வேணாம்னு சொல்றேன், திரும்பவும் சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். என்ன பாக்குறீங்க? கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நானே சம்மதம் தரேன். ஐ அம் ஓகே. விளங்கிடும். இது பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பேச்சு பேசுறீங்க? ஏய் படி, இவ்வளவு நேரம் உங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல, பெருசா என்ன கேட்க வர? இது பாருங்க, எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை தான். அந்த சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க. எதுக்கு அனாவசியமா என்ன எடுக்கிறீங்க? இங்க பாரு, நான் இதை வெறும் உதாரணத்துக்காக மட்டும்தான் சொன்னேன்னு. என்ன உதாரணத்துக்காக சொன்னீங்க? எதுக்கு எதை உதாரணமா சொல்றீங்க? எம்மா தாய, இப்படி சொன்னாதான் உனக்கு உங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் உரைக்குது. நல்ல விதமா சொன்னா உரைக்க மாட்டேங்குது. வேணாங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க வீட்டுல தான் யாருமே மனுஷங்களாவே இல்லையே, நீ மட்டும் என்ன புதுசா? ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள மனுஷங்களா? நாங்க தான் மிருகமா இருக்குமா? உங்க அக்கா வாழ்ற வாழ்க்கைக்கு நாங்க என்ன கெட்டா போயிட்டோம்? அதெல்லாம் பார்க்காம எங்களை வந்து பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு திவ்யா, அடிச்சு பல்லையில எல்லாம் பேத்துறோம். நானு யார பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஆமா, உங்க அக்கா யோகியமானவங்க, கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டாங்க. என்ன பத்தி பேச வந்துட்டீங்க? என்ன இது? பொம்பளை புள்ளி எப்படி கை நீட்டி அடிக்கிறது? என்ன பழக்கம் இது? உங்க குடும்பத்துல எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? இதான் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க பேசாதீங்க, உங்களாம் மரியாதையே கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறியா? ஏய், எவனுக்கு தேவை மரியாதை? பிரியா, நான் உன்னையே வேணான்ட்டேன், அப்புறம் நான் மரியாதை பெரிய மரியாதை. நீ எனக்கு தேவையே இல்ல, போயா. மாப்பிள்ள, நீ வர, உன்னாலதான் எல்லாம். விடியா, இத பாருங்க மாப்பிள்ள, நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. நீங்க நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பான விஷயம். இதை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். சும்மா போமா. இப்ப யாராவது வந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்களா? இங்க பாருங்க, நீங்களும் வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். பாக்கலாம், அதையும் தான். நடி பாப்பா. ஏய், என்ன பாப்பா? செவுல பேத்துருவேன். விடியா. நீங்க என்ன பாக்குறீங்களோ அதையே நாங்களும் பாக்குறோம். முதல்ல இங்க இருக்க, வெளிய போங்க. ஓ, உன் வீட்ல வந்து நான் நின்னுட்டு இருக்கிறதால வெளில போன்றியா? என்ன இல்லன்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருக்கணும். வெளியில போங்க. தேவியா, வா வா. தெரியல மேடம், ஸ்டார்ட் ஆகல. 5 நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். ஏதோ அடப்பு மாதிரி இருக்கு மேடம், ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஆட்டோ வந்தா ஏத்தி விடுறேன். இல்ல மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஆட்டோ வரும், ஏத்தி விடுறேன்.
சரி மேடம். டேய் மச்சான் அங்க பாரு. போ. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லுங்கறால. ஏய் இவன வாடா போறா. ஏய் யாரும் இல்லடா. ஏய் சேன கட்டு யாரும் இல்லடா. ஏய் சேன கட்டு. ஏய் சொல்றா. இல்ல இல்ல சொல்றா. சேன கட்டி கொடு. நீயா தரியா நாங்களே வந்து எடுத்துமா. ஏய் நீ என்னாச்சு? இந்த மாதிரி சமயத்துல தனியா வரலாமா நீ? என் லைஃப் ஃபுல்லா உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாபு. யோசிக்காம என்னையும் சேர்த்துதான் இனிமே யோசிக்கணும். நித்யா 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 சொன்னா கேளு. விடுன்னு சொல்றல. நித்யா இங்க பாரு. நித்யா விடுன்னு சொல்றல. வா ஆட்டோ ஏத்தி விடுறா. அந்த செயின் மட்டும் தானே, வேற எதுவும் இருக்கா? பிச்சு விடுவேன் பிச்சு. இன்னொரு வாட்டி இந்த ஏரியால பார்த்தா பின்னிடுவேன் பின்னி. போட வா, பார்த்து கூட்டு போப்பா. தேங்க்ஸ். போப்பா, பார்த்து போப்பா. எங்க சார் போலாம்? போரூர்ல லட்சுமி நகர்ல 2வது ஸ்ட்ரீட் இருக்குல்ல, போலாம். அங்க கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? சரி. என்னால வாய் பேச முடியாதுண்ணா. சரி. பாவம். கொஞ்சம் பார்த்து இறக்கி விடுங்கண்ணா. சரிங்க. போ நித்யா. கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. சரிங்க சார்.
என்ன மதி, பாபுவை பார்த்து பேசணும்னு சொன்னியே, பேசிட்டியா? பேசி என்ன முடிவெடுத்த? மனசுல இருந்ததெல்லாம் பேசிட்டேம்மா. பாபு பழைய மாதிரி இல்லம்மா, ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா மத்தவங்க தான் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு புரியல. என்ன மதி நீ? படிக்காத நானே சொல்றேன் இது தப்பு இல்லைன்னு. மத்தவங்கள பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? எனக்கு இருக்கிற தைரியம் கூட படிச்ச உனக்கு இல்லையம்மா. மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்க முடியுமா? எல்லாத்தையும் விட அந்த சின்ன புள்ளைய நினைச்சு பாருமா. பாபுவை தவிர வேற யாராலையும் என் பேரனை நல்லபடியா வச்சு பாத்துக்க முடியாது. எனக்கு என்னமோ இதான் சரின்னு தோணுது மதி. எனக்கும் இதாம்மா சரின்னு தோணுது. இருந்தாலும் உடனடியே முடிவெடுக்கணும்னு சொல்றப்போ ஒரு பக்கம் மனசுல பயமாவும் நெருக்கடியாவும் இருக்குமா. அவரு ஒன்னும் உனக்கு நெருக்கடி கொடுக்கலையம்மா. எவ்வளவு நாள் அந்த தம்பி காத்துட்டு இருந்துச்சு. அவர் அப்பா அம்மாவும் நம்ம கிட்ட முறையா பேசி பார்த்தாங்க. நீ தானமா அவங்க கிட்ட அவகாசம் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்த. இத பாருமதி, இதுக்கப்புறமும் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். எடுத்த முடிவு ஒரே முடிவா இருக்கட்டும். நான் பாபுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு மனசுல உறுதியா இருந்துரு மதி. பொன் நல்லதுக்காக தாம்மா சொல்றேன். அதெல்லாம் சரிதாம்மா. டைவர்ஸ் கிடைச்சதானே மறுபடியும் நம்ம எதுவும் பேச முடியும். அது கூட பிரச்சனை இல்ல. கவுன்சிலர் குமார் எல்லாத்தையும் எழுதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த பயமும் இல்ல. ஆனா இப்பவே பாபு வெளிநாட்டுக்கு போனோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடின்னு சொல்றப்போதான் யோசனையா இருக்கு. அத வேணா நம்ம பேசி பார்க்கலாம் மதி. இப்ப என்ன, வெளிநாடு போனோம்னா உடனே நீயும் கூட போனோம்னு அர்த்தம் இருக்கா என்ன? மெதுவா நீ மட்டும் தனியா போலாம்ல. போலாம். அப்புறம் என்ன, விடு. இத பத்தி நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். வாங்கப்பா. டேய் வாடா வாடா. உட்காருப்பா. என்னப்பா, அட்வான்ஸ் கொடுக்க போனீங்களே, கொடுத்துட்டீங்களா? கடை நமக்கு கிடைக்காதுமா. என்ன சொல்றீங்க? கடையை வித்துட்டாங்களா? இல்ல மதி, அவங்க ஏதோ கேம் ஆடுறாங்க. என் அப்பாவோட ஃப்ரெண்டு விட்டு விசாரிக்க சொன்னோம்மா. அவர் போய் விசாரிச்சதுக்கு இவங்க சித்தப்பா துரைக்கு தான் கடையை பேசி முடிச்சிருக்கிறதா பிரபு சொன்னார். என்ன ஷியாம் சொல்ற? அது எப்படி? சித்தப்பாக்கும் அவங்களுக்கு வந்து ஆகாதே. அவங்க நம்மளை விட மோசமால சித்தப்பாவை திட்டுவாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு கொடுக்க ஓகே சொல்லிருப்பாங்க? எதிரிக்கு எதிரி நண்பர்களாம், நம்மள பழி வாங்குறாங்களாமா. என்னப்பா இது, அநியாயமா இருக்கு. இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? மா, இப்படி எல்லாம் பண்ணி தானே உங்க குழந்தைனாரு 4-5 கடையை வச்சு நடத்துறாரு. அவர் குணம் நமக்கு தெரியுமே. திவ்யா அம்மாக்கு என்னாச்சு? அவங்க மட்டும் சும்மாவா 7-8 பிசினஸ் வச்சு நடத்தல? மறந்துட்டீங்களா? நட்ராஜ், அவங்க சொல்றதெல்லாம் விடு. இப்ப அந்த கடன் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அக்கா, இன்னொரு விஷயம்க்கா. கடையை சித்தப்பாக தான் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோவத்துல நேரா திவ்யா வீட்டுக்கு போய் இவன் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காகவே கடையை நமக்கு தர மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் என்ன பேசிட்டு வந்தான்னு தெரியலக்கா. நானும் வர வழியெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். திவ்யா கூட சண்டை போட்டான், திவ்யா கூட சண்டை போட்டான்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. கடைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களா இல்லையா ஷாம்? இல்லக்கா, கடைக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்கல. அது மட்டும் நல்லா தெரியும். நட்ராஜ், நீ தைரியமா இரு. அந்த கடையை நம்ம எடுக்கிறோம்.
அதை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? யாரு? நம்ம கவுன்சிலர் குமார். சூப்பர்க்கா. அவர் நினைச்சா கண்டிப்பா கடை வாங்கி கொடுத்துருவாருக்கா. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? எனக்கு 200% இருக்கு. அப்புறம் என்ன, நான் இப்பவே அவர் வீட்டுக்கு போறேன். அந்த கடையை வாங்குறத பத்தி நான் பேசுறேன். அந்த கடையை நான் வாங்கிட்டு தான் வருவேன். நடராஜ், நீ அட்வான்ஸ் கொடுக்க பணம் ரெடியா வச்சிருக்கல? இருக்கு. அப்புறம் என்ன, நான் இப்பவே போய் குமார் அப்பாவை பார்த்து பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஷியாம் சொன்ன மாதிரி உனக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா நல்லதுதான் வாங்கி கொடுக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ குழந்தைய பாத்துக்கோ. சரி, சரியா? பாத்துக்கிறேன். வரேன். பார்த்து போயிட்டு வா. சோமு, சோமு, எங்கடா இருக்க? எங்க உன் பையன்? இதோ வரேன். என்னடா போறீங்க? என்ன சொல்லு? உனக்கு கக்கூஸ் தானே கழுவு சொன்னேன். இந்த பார், 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சுத்தமா கழுவணும். நான் வந்து பாப்பேன். பார்த்தா சாப்பாடு போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ஏன் உனக்கு இந்த வீட்ல சாப்பாடு போட்டு சாப்பிட வேற இடமே இல்லையா? ரொம்ப அதிகமா பேசுற. போடா போடா. ஏய், நீ என்ன முறைக்கிற? இல்ல ஜோதி, என்ன வேலையில ரொம்ப கராரா இருக்கீங்கல்ல? ஆமா, அதிகாரம் நம்ம கையில இருக்குல்ல. குமாரண்ணன் கொடுத்திருக்காரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல ஜோதி, என்ன கரெக்டா வேலை பாக்குறீங்கன்னு சொல்ல வந்தேன். தெரியுதுல. போ, மாடி ரூம்லயே ஒரு கக்கூஸ் இருக்குல்ல, அத போய் கழுவு போ. அத காலையிலே கழுவிட்டேன் ஜோதி. என்ன இப்ப என்ன வேலை பாக்குற? ஒண்ணு இல்ல, சும்மா தான் இருக்கேன். சும்மா தானே இருக்க? போய் இன்னொரு தடவை கழுவு போ. தப்பில்ல, போ. என்ன பாக்குறேன்? முறைச்சேன்னு வச்சுக்கோ, கைய உடைச்ச மாதிரி காலைய உடைச்சிருவேன். போ. வாமாமதி, ஏன் நிக்கிற? உள்ளவா, வாமா. உட்காருமா. என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா நிம்மதியோட இருக்கேன். என்ன மதி, என்னையெல்லாம் பார்த்து எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? நீ சொன்ன மாதிரி கக்கூச கழுவிட்டா போய் செக் பண்ணிக்கோ.